ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 5த் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சால்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் பழைய வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 4த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம், செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ்ல தான் முடிச்சிருக்கோம். இதை தாண்டி நம்ம என்ன முடிச்சோம்னா இது 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த 6th கொஸ்டினும் 5th கொஸ்டின் முடிச்சோம். இது பழைய எக்ஸசைஸ்ல இருந்து முடிச்சோம். ஸோ இந்த பழைய லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வீடியோ எங்க இருக்கு? இதான். ஓகே. ஆக்சுவலா இதான் நினைக்கிறேன். 5th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, person buys 2 items for $25 each and sells them for $35 each. What is the total profit கேட்குறான். ஓகே, இதில் நம்ம இது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட். பேசிக்கா அவன் 2 ஐட்டம்ஸ், ஒரு ஐட்டம் வந்து $25 வாங்குறான். 1 ஐட்டம் ஈக்குவல் டு $25. அந்த மாதிரி 2 ஐட்டம் வாங்குறான். $25, 25. இன்னொரு ஐட்டம், செகண்ட் ஐட்டமும் $25. $25. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும் உங்களுக்கு? ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? $50 வரும். ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $50. ஏன்னா ஒரு ஐட்டத்தை 2 ஐட்டம் வந்து $25 வாங்குறான். அது சேம் ஐட்டம் தான் வாங்குறான் பேசிக்கா. ஸோ 2 ஐட்டம்ஸ் ஈச் ஃபார் $25. ஸோ டோட்டல் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு $50. இப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? இது கொஞ்சம் நான் சுருக்கிக்கிறேன். இன்ஃபேக்ட் சுருக்கிக்கிட்டா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஓகே. இப்போ சேல்ஸ் தம் ஃபார் $35 ஈச்னு கொடுத்துருக்கான். ஸோ செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு $35 ஃபார் 1 ஐட்டம். அது மாதிரி 2 ஐட்டம் வாங்கலாம். ஸோ டோட்டல் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு $35 இன்டு 2 $70 வித்துறான். டோட்டலா இது டோட்டல் செல்லிங் ஓவரால் செல்லிங் பிரைஸ்னு சொல்லாங்க. ஓவரால் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு $70. ஓவரால் காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? $50 வரும். 2 ஐட்டம் அவன் $25 ஈச்க்கு வாங்குறான். அப்போ ஓவரால் காஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா $25 பிளஸ் $25 விச் இஸ் ஈக்குவல் $50. ஸோ இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எது பெருசு? காஸ்ட் பிரைஸ் பெருசா செல்லிங் பிரைஸ் பெருசா? செல்லிங் பிரைஸ் தான் பெருசு. ஸோ ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட் தான். எவ்வளோ பெருசு செல்லிங் பிரைஸ்? காஸ்ட் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது செல்லிங் பிரைஸ் எவ்வளோ பெருசு? பை $20. செல்லிங் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ் பை $20. ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு $20. அவ்வளோதான். இப்படி யோசிக்கலாம். இல்லைன்னா நீங்க என்னன்னா எஸ்பி மைனஸ் சிபி போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். $70 மைனஸ் $50 போட்டீங்கன்னா உங்களுக்கு $20 கிடைக்கும். ஸோ எஸ்பி வந்து $70, சிபி வந்து $50. ஸோ எஸ்பி மைனஸ் சிபி எவ்வளோ ப்ராஃபிட்? விச் இஸ் நத்திங் பட் $20. அவ்வளோதான். ஸோ இப்படி கூட நீங்க யோசிக்கலாம். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் வந்து $20 தான். ஸோ அதை மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பி தான் கரெக்டான ஆப்ஷன், $20. மற்றதெல்லாம் தப்பு. ஸோ இப்போ 6th கொஸ்டின் போகலாம். 6th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? Baker spends $8 on ingredients and $2 on packaging to make a cake. If the cake is sold for $12, did the baker made a profit அப்படின்னு கேட்குறான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி. ஓகே, இதை பேசிக்கா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஸோ $8 வந்து இன்கிரீடியன்ட். ஸோ இது ஒரு செலவு. காஸ்ட் பிரைஸ்ல வந்துடும் இதெல்லாம். $2 வந்து பேக்கேஜிங், இதுவும் ஒரு செலவு. ஸோ இது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்னு வந்துடும் இது பேக்கேஜிங்லாம். ஸோ $8 இன்கிரீடியன்ட் டெஃபினட்டா யூஸ் பண்ணியே ஆகணும். பிளஸ் $2 வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ். ஸோ ஓவரால் $10 வந்து உங்களுக்கு ஒரு கேக்கு பண்ணாது. ஸோ காஸ்ட் பிரைஸ் நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். இதுதான் காஸ்ட் பிரைஸ். லாஜிக்கலா பார்த்தா இதான் காஸ்ட் பிரைஸ். அவ்வளோதான். நீங்க கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கணும். அவ்வளோதான். ஸோ இதான் காஸ்ட் பிரைஸ். ஸோ இப்போ எவ்வளோ டாலருக்கு இது விற்கிறான்? இஃப் தி கேக் இஸ் சோல்ட் ஃபார் $12, ஓகேவா? ஸோ $10 ஆகுது. இந்த கேக்கை தயாரிக்க $10 ஆகுது. ஸோ காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு $10. பேசிக்கா இந்த கேக்கை மேனுஃபேக்சர் பண்ணி அதாவது ஷோரூம்க்கு, அதாவது பேக்கரி ஷாப்புக்கு எடுத்துட்டு போக $10 ஆகுது. அதை வந்து $12 விற்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட்டா லாஸா? Since SP is again greater than CP, profit தான். SP is greater than CP na profit. How much compared to CP, how much greater is SP ன்னு கேட்டீங்கன்னா by $2. By $2. SP is greater than CP by $2. So profit equal to $2. இல்ல நீங்க அது சப்போஸ் அப்படி உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்ணலாம்? SP minus CP ன்னு போட்டுருவோம். அவ்வளவுதான். SP greater than CP செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணி முடிச்ச உடனே SP minus CP ன்னு போட்டுருங்க. ஸோ $12 minus $10 is nothing but $2. அவ்வளவுதான். ஸோ ப்ராஃபிட்டா? எஸ், ட்ரூ தான். ஸோ வேற கலர் எடுத்துக்கிறேன். ப்ராஃபிட் தான். ஸோ ட்ரூ. எவ்வளோ நான் கேட்கவே இல்லை. ஸோ ப்ராஃபிட்டான்னு மட்டும் தான் கேட்கறான். ஸோ ட்ரூன்னு போட்டு போயிட்டே இருக்கான். டிட் ஹி மேக் அ ப்ராஃபிட்டான்னு கேட்கறான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி. ஸோ ட்ரூ தான். எஸ், ஹி மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் $2. அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதான் லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எக்ஸைஸ் 3.1 போயிடலாம். ஸோ அதை எக்ஸைஸ் 3.1 நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 7th முடிச்சுக்கலாம். 7th கொஸ்டினோட. So 7th question என்ன கேக்குறாங்கன்னா, vendor buys 3 apples for $2 each and sells all 3 apples together for $7. The vendor made a profit அப்படின்னு கேக்குறான். ஓகே, buys 3 apples for $2 each. இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். 3 apples for $2 eachனா ஒரு ஆப்பிளோட விலை $2 அர்த்தம். 1 ஆப்பிளோட காஸ்ட் பிரைஸ் வந்து $2. அதே மாதிரி 3 ஆப்பிள் வாங்குறாங்க. அப்போ ஒரு ஆப்பிளோட விலை $2, அப்போ 3 ஆப்பிளோட விலை என்ன வரும்? இப்படியே 3 times of this original equation. 3 times of this original equation.
இப்போ $3 என்ன வரும்னா போத் சைட்ஸ் நீங்க LHSலயும் RHSலயும் இன்டூ 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த தேவையான இந்த நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு. த்ரீ ஆப்பிள்ஸோட காஸ்ட் என்னன்னு கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ ஒன் ஆப்பிளோட காஸ்ட் $2னா இப்போ 3 ஆப்பிள்ஸோட காஸ்ட் என்ன வரும்? 3 டைம்ஸ் ஆஃப் திஸ் ஒரிஜினல் ஈக்குவேஷன், அவ்வளவுதான். ஸோ த்ரீ ஆப்பிள்ஸ் நீங்க வந்துடும், இங்க $6 வந்துடும். ஸோ ஒரு ஆப்பிளோட விலை $2னா 3 ஆப்பிளோட விலை $6 வரும். ஸோ 3 ஆப்பிள்ஸ் ஈக்குவல் டு $6, அவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் இதான் ஓவரால் காஸ்ட் பிரைஸ், இதான் ஓவரால் காஸ்ட் பிரைஸ், இதான் உங்களுக்கு. மொத்தமா $6 செலவு பண்ணி அவன் 3 ஆப்பிள் வாங்குறான். எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறான் மொத்தமா அந்த மூணு ஆப்பிளா? அண்ட் ஹி சேல்ஸ் ஆல் 3 ஆப்பிள்ஸ் டுகெதர் ஃபார் $7. ஸோ ஓவரால் செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா $7. இதான் ஓவரால் செல்லிங் பிரைஸ். ஓவரால் செல்லிங் பிரைஸ். The vendor made a profit ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்கறான். ஸோ எஸ் தான், ப்ராஃபிட் தான். ஏன்னா சின்ஸ் எஸ்பி இஸ் கிரேட்டர் than சிபி, ப்ராஃபிட் ஆகலாம். எவ்வளோன்னு கூட அவன் கேட்கலாம். ஸோ இதோட நீங்க விட்டுறலாம். எஸ்பி இஸ் கிரேட்டர் than சிபி, ஸோ ப்ராஃபிட் சில எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பை $1. ப்ராஃபிட் ஈக்குவல் டு $1, அவ்வளவுதான். ஸோ குட்டி ப்ராஃபிட் தான். ஸோ ட்ரூ தான் ஆன்சர், அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் ஃபார் 7th கொஸ்டின் இஸ் ட்ரூ, அவ்வளவுதான். ஸோ இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸைஸ் 3.1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே எந்த எக்ஸைஸ்ல இருந்துன்னா இந்த சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், இந்த எக்ஸைஸ்ல இருந்து கடைசி 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம இதான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.